ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார் தெலுட். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு செம்மையான கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவி தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த படம் தமிழ் இல்லை, பட் இருந்தாலுமே ஒரு சூப்பரான மூவி. படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா அண்ட் சூன் த டார்க்னஸ். இந்த படத்துக்கு IMDbல 5.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் எப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்பர் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவியோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் சூன் த டார்க்னஸ் 2010 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த 2 பொண்ணுங்க அர்ஜென்டினா ஊரை சுத்தி பார்க்க வராங்க. 2 பேரும் அங்க ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு சைக்கிளே எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கறாங்க. அப்புறம் நைட் ஆயிருது. ரூம்ல குளிச்சுட்டு 2 பேரும் ரூம் கிட்ட இருக்கிற பாருக்கு போறாங்க. எல்லிங்கிறவ ஓவரா குடிச்சிட்டு பார்ல இருக்கிற ஒருத்தங்கிட்ட போய் கிஸ் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஸ்டெப்னிங்கிறவ எல்லிய வா நம்ம ரூமுக்கு போலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிடுறா. நீ போ ஸ்டெப்னி, நான் வரேன் அப்படின்னு எல்லி சொல்லிடுறா. ஸ்டெப்னி போய் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு சவுண்ட் கேக்குது. வெளியே யாருன்னு பார்த்தா எல்லி அவனோட கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே வெளியே 2 பேருக்குமே சண்டை வருது. உடனே ஸ்டெப்னி வெளியே போய் எல்லியை இழுத்துட்டு வந்து ரூம்ல வச்சு பூட்டிடுறா. அந்த பார்ல இருந்தவன் வெளியே கதவு கிட்ட நின்று இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். பக்கத்து ரூம்ல இருந்து மைக்கேல்னு ஒருத்தன் வந்து அவனை அடிச்சிடறான். அண்ட் அதுக்கப்புறம் அவனும் அங்கிருந்து போயிடுறான். காலையில விடியுது. இவங்க 2 பேருமே அவங்க ஊருக்கு போற பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. சரி அடுத்த நாள் ஊருக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க 2 பேருமே சன்பாத் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லிக்கும் ஸ்டெப்னிக்கும் சண்டை வருது. இது எல்லாமே உன்னாலதான் நடந்தது, உன்னாலதான் இன்னைக்கு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஸ்டெப்னி கோவிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் எல்லி மட்டும் அங்க படுத்துட்டு சன்பாத் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஸ்டெப்னி வேற ஒரு இடத்துக்கு போய் அங்க படுத்துட்டு வானத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே எல்லியை காமிக்கிறாங்க. யாரோ ஒருத்தன் வந்து எல்லியை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். ஸ்டெப்னி அங்க மைக்ல பாக்குறா. அப்புறம் 2 பேருமே அங்க கொஞ்ச நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்டெப்னி அங்கிருந்து கிளம்பிடுறா. ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் எல்லியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு போய் எல்லியை பாக்குறதுக்காக போறா. அதே இடத்துக்கு பாத்தீங்கன்னா மைக்கிலும் அங்க வரான். அப்புறம் 2 பேருமே எல்லியை போய் பாக்குறாங்க. ஆனா எல்லியை அங்க காணோம். அண்ட் இதுக்கப்புறமா ஸ்டெப்னி எப்படி எல்லியை தேடி கண்டுபிடிக்கிறா, இதனால இவளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது, இதுல இருந்து இவங்க 2 பேரும் எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட கதையே. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா லைட்டா ஸ்லோவா தான் கைஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த பார்க்குள்ள போனோடனே படம் இன்ட்ரெஸ்டா போக ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா நல்லா விறுவிறுப்பா தான் போயிட்டே இருக்கும். எங்கேயுமே லாக் அடிக்காது, சூப்பரா இருக்கும். அதுவும் அந்த ஸ்டெப்னி கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஆம்பேரேட் தான் நடிச்சிருப்பாங்க. அதான் கைஸ் நம்ம அக்வாமேன் ஹீரோயினி. அதுக்கப்புறம் மைக்கேல் கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம பில்லி புஜர் நடிச்சிருப்பாரு. 2 பேருமே செமையா நடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு சீன்ல இப்படி பண்ணிட்டீங்களாடா பாவி அப்படின்னு தான் தோணும் கைஸ். ஆனா அது என்னங்கிறது நான் ரிவீல் பண்ணல, நீங்க படத்தை பாருங்க. அண்ட் அதுக்கப்புறமா மித்த கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரோல்ல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் தான் லைட்டா ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நல்லா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும். கிளைமேக்ஸும் நல்லாவே முடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்லயே அவைலபிளா தான் இருக்கு. அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான மூவில உங்களை சந்திக்கிறேன். டாடா.